அனைவருக்கும் வணக்கம். வகுப்பில் ஆசிரியர் புத்தக வாசிப்பின் பயன்களை பற்றி மாணவ மாணவிகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். புத்தகம் அனைவரும் வாசிக்க வேண்டும். புத்தகம் வாசிப்பதால் நமது அறிவு விருத்தியாகிறது. புத்தகம் வாசிப்பதால் நமக்கு மன அழுத்தம் குறைகிறது. புத்தகம் வாசிப்பதால் மேலும் மேலும் சில சமாச்சாரங்களை நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. புத்தகம் வாசிப்பதால் நாம் நம் தமிழை மறந்துவிடாது, எழுத்துக்கூட்டி படிக்காது, சரமாரியாக படிக்கலாம். தமிழ் புத்தகங்களை வாசிப்பதால், அதாவது தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் தமிழ் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். சித்தர்கள் காலத்திலிருந்து ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தது, அதற்கு பின் வந்தவர்கள் அச்சுக்கோப்பில் அதை எழுதி வைத்தது எல்லாம் நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தக வாசிப்பை மாணவிகளாகிய உங்களிடம் அதிகமாக சென்றடைய அடுத்த மாதம் நம் பள்ளியில் ஒரு போட்டி வைக்கின்றோம். அதாவது நல்ல கதைகளை யார் சொல்கின்றார்களோ, புத்தகத்தில் வந்த கதைகளை வாசித்து அதை யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று தமிழ் ஆசிரியர் சொல்கின்றார். மாணவ மாணவிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இப்பொழுதே தங்களது பெயரை பதிவு செய்து கொண்டார்கள். போட்டியினுடைய காலமும் வந்துவிட்டது. முதல் கதையாக ரேஷ்மா தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என் பெயர் ரேஷ்மா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஒரு கதை சொல்கின்றேன். அதாவது கொக்கு கதை. கொக்கு மீன்களை கண்டால் கொக்கு விடாது, பிடித்து தின்றுவிடும். அதை ஒரு மீனின் தாய் தன்னுடைய குஞ்சு மீனுக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லியது. என்னவென்றால், அதாவது கொக்கு இருக்கும் இடத்திற்கு நீ சென்று விடாதே, நீ டபக்கென்று பிடித்துவிடும் அப்படி என்று சொல்லி வைத்தது. அங்கு கொக்கு ஒன்று தூரத்தில் நின்று கொண்டிருந்ததை இந்த மீன் நன்றாக பெரியதாக இருந்தது. இருந்தாலும் பயந்து கொண்டு விட்டது. தாயினுடைய அறிவுறுத்தல்படி பயந்து கொண்டது. என்ன பயந்து கொண்டே அப்படியே அது தண்ணீருக்குள்ளேயே சுழன்று கொண்டே இருந்தது. மற்ற சிறிய மீன்கள் எல்லாம் நீர் ஓடும் பொழுது அதனுடைய நீரோடவே சென்று தப்பித்து விட்டது. இது அப்படியே சுழன்று கொண்டே இருந்தது. கொக்கும் பார்த்தும் பார்க்காதது போல இருந்து விட்டது. சரி, நம்மளை அது பார்க்கவில்லை, எல்லா மீன்களும் தப்பித்து விட்டது, நாமளும் கொஞ்சம் நகர்ந்து விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அந்த முயற்சி செய்து கடந்து தப்பிப்பதற்குள் கொக்கு பிடித்து முழுங்கிவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? மனிதர்களும் அப்படித்தான். தான் என்ன நினைத்தார்களோ அது நடக்கும் வரையில் அமைதியாக இருப்பார்கள். அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நாம் வீணாக நம்மளுடைய
இதை வீணடிக்கக்கூடாது. நாமும் கொஞ்சம் விலகிதான் இருக்க வேண்டும். அனைவரிடமிருந்து விடைபெறுவது ரேஷ்மா என்று சொல்லி முடித்துக்கொண்டு விலகி கொண்டார். அடுத்ததாக முகேஷ் என்பவன் வந்தான், மாணவன், கதை சொல்வதற்கு. காட்டில் பறவைகள் நிறைய இருந்தது, பலவிதமான பறவைகள். பறவைகள் என்றாலே அமர்ந்து கொண்டு இருப்பது எதுவுமே கிடையாது, கூட்டுக்குள் அடைந்து கொண்டு இருப்பது எதுவுமே கிடையாது. எல்லாம் விடிந்தவுடன் பறந்து கொண்டே இருக்கும். மாலை சூரிய உதயம் மறைவதற்குள் வந்து தன்னுடைய கூட்டிற்குள் புகுந்துவிடும். பறவைகள் ஒரு கூட்டத்தை கூட்டியது. எதற்காக கூட்டியது? சில விஷயங்களை பேசுவதற்காக. என்ன விஷயங்கள்? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் கூட்டமாக பறந்து செல்ல வேண்டும், ஒன்று. இரண்டாவதாக, இரை தேடுவதும் அப்படித்தான், பகிர்ந்து உண்ண வேண்டும். நம்மிடம் ஏற்கனவே அந்த பழக்கம் பறவைகளிடம் இருக்கின்றது, காகத்தை போலவே. மூன்றாவதாக, தண்ணீர் அருந்துவது என்றால் கூட, ஒரு குளம் குட்டை செல்வதென்றால் எல்லாம் ஒன்றாக அறிந்துவிட்டு, தண்ணீர் வேண்டுமோ வேண்டாமோ எல்லாம் ஒன்றாக இருந்துவிட்டு ஒன்றாக பறக்க வேண்டும் என்று சொல்லியது. கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியது. அப்பொழுது எல்லோரும் விலகிவிட்டார்கள். ஆனால் ஒரு சமாச்சாரம் என்று ஒரு பறவை சொல்லியது. என்ன சமாச்சாரம்? நாம் தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றி விட்டோம், ஒரு நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு ஆடல் பாடல் இதெல்லாம் வேண்டாமா என்று சொல்லியது. மயிலை அழைத்தார்கள். மயில் மேடையில் அழகாக ஆடியது, தோகையை விரித்து ஆடியது. அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. மயிலுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் பாரு, எப்படி ஆடுகின்றது, அழகாக இருக்கின்றது என்று பேசிக்கொண்டார்கள். உடனே இன்னொரு பறவை, இறக்கை வெகு நீளமாக இருக்கும், அந்த பறவை என்னவென்று சொல்லியது, நானும் வந்து ஆடுகின்றேன் என்று ஆடியது. ஆந்தையும் நானும் ஆடுகின்றேன் என்று ஆடியது. ஆந்தையினுடைய கண்ணை முழிப்பதை பார்த்து அனைத்து பறவைகளும் ஐயையே அசிங்கரமாக இருக்கின்றது, அசிங்கரமாக இருக்கின்றது என்று சீச்சி என்று பறவைகள் சொல்லியது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிகின்றது? அவரவர்களுக்கு என்ற ஒரு தனி திறமை இருக்கின்றது. திறமைகளை எல்லோரும் வளர்த்து கொள்ளலாம். மற்றவர்களை பார்த்து அவரவர்களுக்கு என்ன திறமைகளோ அதை வெளிக்கொண்டு வந்து மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்தால் அது திறம்பட இருக்காது என்று தெரிகிறதல்லவா? விடைபெறுகிறேன் என்று இந்த மாணவனும் விடை பெற்றான். அடுத்ததாக இன்னொரு மாணவி வந்தாள், ராதிகா பெயர். அதாவது பொறாமை கூடாது, போட்டி கூடாது, உண்மை பேச வேண்டும் என்று. ஆனால் இவள் பேசுவதோ பொய்தான், போட்டியும் உண்டு, பொறாமையும் உண்டு. ஆனால் கதையின் மூலம் நல்ல பெண்மணி என்று நிரூபித்து விட்டாள். இந்த பெண் ராதிகா ஒரு கதையை ஆரம்பித்தாள். என்ன கதை? ஒரு பள்ளியில் அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் ஒரு சபதம் எடுத்தார்கள். அதாவது உண்மை பேச வேண்டும், கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது. அந்த காந்தி சொன்ன 3 குரங்குகளைப் போல இவளும் சபதம் எடுத்தாள். அதை எடுத்த பிறகுதான் இந்த கதையை வாசித்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். இல்லாவிடில் தன்னுடைய கதையை இப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாள். ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில்
2 மாணவிகளும் அருகருகே இருந்தார்கள். ஒரு மாணவி உண்மை மாணவி, ஒரு மாணவி பொய் மாணவி. எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவாள். அவள் வீட்டில் அவங்கள் பெற்றோர்கள் என்ன விதமான பொருள்கள், உயர்தரமான பொருள்கள், பென்சில், பேனா வாங்கி கொடுத்தாலும் இந்த உண்மை மாணவியிடம் இருந்து திருடிக்கொண்டு செல்வது தான் வழக்கம். இது எப்படி கிடைத்தது என்று வீட்டில் கேட்டால், கீழே கிடந்தது, கிரவுண்டில் கிடந்தது, நான் நடக்கும் பொழுது எடுத்து வந்தேன் என்று சொல்வாள். இப்படியே நிறைய சேர்த்து வைத்திருந்தாள். இதை ஒரு நாள் பெற்றோர்கள் எடுத்து வந்து காண்பித்தார்கள் ஆசிரியரிடம். கிரவுண்டில் இருந்து எடுத்து வந்தேன் என்று சொல்கின்றால், இதை யார் யாரதோ கேட்டு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பெற்றோர்களுடைய உண்மையை, அவளுடைய நல்லெண்ணத்தை பாராட்டினார்கள் ஆசிரியர்கள். இந்த பெண்ணை கூப்பிட்டு, இது உனக்கு எப்படி கிடைத்தது, தினம் கிரவுண்டில் கிடைக்குமா என்றார்கள். இல்லை, நான் அருகிலிருந்து நான் திருடி விட்டேன் என்று சொன்னாள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? புத்தகம் வாசிப்பதால் திருந்துபவர்களும் ஏராளம் என்று தெரிகிறதல்லவா? இந்த ராதிகா பெண்மணியும் அப்படி திருந்திய பெண்மணிதான். இந்த கதை நன்றாக இருக்கின்றதா என்று கேட்டாள். அனைவரும் இந்த கதையை விரும்பினார்கள். அதாவது கதையும் நடுவர் அவர்கள் தேர்வு செய்து விட்டார்கள். என்னவென்றால், இந்த ராதிகா பெண்மணி சிறுமி சொன்ன கதையைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். நாமும் அதை தேர்ந்தெடுத்து விட்டோம் அல்லவா? உண்மைதான் என்றும் நல்லது. பொய் பேசவே கூடாது. சிறிய வயதிலிருந்து உண்மையை பேசி பழகினால் சாகும் வரை உண்மையோடு வாழலாம். வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.